+2 குவாலிஃபைட் மேன். நான் ஐஏஎஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பண்டல் அடிச்சு கொண்டு விடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. கிளாஸ்மேட்ஸ் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ். பா கொழுந்து. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் வணக்கம். நான் மெட்ராஸ்க்கு அப்புறம் ஹீரோவாக நடித்து இல்லை மெட்ராஸில் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிட்டேன். மெட்ராஸ்க்கு அப்புறம் ஹீரோவாக நடித்து வர ஃபஸ்ட்டு படம் இதுதான். ரொம்ப எளிமையான ஒரு கதை. உஷா வந்து இந்த கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நமக்கு செட் ஆகுமா, ஏன்னா காமெடிலாம் பண்ண சொல்கிறீங்க, காமெடிலாம் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு. அப்புறம் மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அவங்களே உண்மையாக பயந்துட்டாங்க. வந்து ஏன்னா மெட்ராஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த கேரக்டர்னு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2-3 மாதம் காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே நம்ம வேறு யாருமே இல்லை, இவனை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் ஒன்றே தான் சொன்னேன், பார்த்துங்க உஷா, என்கிட்ட வந்து வேலை வாங்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். பட் ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சீன்ஸ் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. படம் நாங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் டீம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டீம், எல்லாருமே ஃப்ரெஷ். நீங்கள் பாலா என்னை பற்றி பயமாக பேசினார், நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ வந்து எப்படி ஒரு டைமில் வடிவேல் சார் டேட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க, அதுக்கப்புறம் ஹீரோ டேட்டை பார்த்துக்கலான்வாங்களா, அந்த மாதிரி இப்போ பாலா டேட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க, அதுக்கப்புறம் ஹீரோ டேட்டை பார்த்துக்கலான்றாங்க. நானும் பாலா 2-3 படம் சேர்ந்து நடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி நான் கேட்டால் எனக்கு ரொம்ப பர்சனலாக காலியான கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சிருந்தது படத்தில். அது ரொம்ப நல்ல லைஃப், அதில் ஒரு லைஃப் இருக்கும் அந்த கேரக்டரில். எல்லாருமே க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்க ஒரு விஷயமா இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் பற்றிலாம் நம்ம பேசுகிற அளவுக்கு இன்னும் வளரல. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செம்ம டீமு, நல்ல ஒரு இயல்பான ஒரு படம். படத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஒரு லைஃப்பை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் எடுக்கப்பட்டுச்சு. அதாவது மன்னார்குடி ஒரத்தநாட்டு சரௌண்டிங்கில் தான் ஃபுல்லாக அந்த படம் எடுத்தாங்க. முத்தையா சார் வந்து அங்கே இருந்துட்டு நான் இங்கே ஷூட்டிங்கில் தான் இருக்குன்னு சொன்னார். நான் அப்புறம் டோட்டலாக இந்த டீமுக்கெல்லாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு அங்கே நேராக போனேன். உஷா எனக்கு நீ வந்து அசிஸ்டன்ட் கார்டு போட்டிருக்கியா இல்லைன்னு தெரில. ஏன்னா இந்த இதில் வந்து ஒயின் ஷாப்பில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் நான் போயிட்டு அங்கே பேக்ரவுண்ட்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். கலையரசன் அது பண்ணியிருந்தார். கலையரசன் அவர் பாலா இந்த காம்பினேஷன் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அதனால் ரொம்ப ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிக்குவேன். இல்லை பொதுவாக பார்த்தாக்கா உஷா வந்து அங்கே உண்மையிலே நாங்கள் இன்னும் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல உழைப்பாளி. அவங்க பார்த்தா எங்கே பார்த்தாலும் அப்படியே ஓடி ஆடிக்கிட்டு அந்த வெயிலில் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த ஸ்கிரிப்ட்டு அதோட ஆடியோ இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ஆடியோவை அதை படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முத்தையா சார் வந்து அந்த சாங் போட்டு காட்டினார். உண்மையிலேயே அப்போயே எனக்கு அந்த காலிஃப்ளவர் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தாக்கா முத்தையா சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல பாஸ்ட் ஒர்க்கர். அதாவது அதில் வந்து பார்த்தோன்னா நல்ல பர்ஃபெக்ஷன் இருக்கும், பாஸ்ட் ஒர்க்கர். அவர் அதாவது அந்த ஷூட்டிங்கில் எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டு இருப்பார். அவர் தூக்கி கேமரா தோளில் வச்சிட்டாருன்னா கொடுத்துட்டோம்னா போதும், சுற்றி அவ்வளோ ஒரு பாஸ்டான ஒரு ஒர்க்கர் அவர். அவருக்கும் அடுத்து பார்த்தாக்க அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கலையரசன் அவருக்கான நல்ல ஃபியூச்சருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கலையரசன் அண்டு காளி வெங்கட் பார்த்தாக்கா இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ராஜா மந்திரியாகவும் ஒரு அமைச்சர் ரேஞ்சுக்கு அடுத்து பாலாவும் இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஒட்டுமொத்த அதே மாதிரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து இப்போ அதாவது நிறைய படங்கள் இந்த தமிழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்ல படங்களாக கமிட் பண்ணிட்டு வர்றாரு மதியழகன் சார். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சசி சார், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு அவரோட படங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற கண்ணன் சார், சமுத்திரகனி சார், எப்போவும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க சமுத்திரகனி சார், என்னை வச்சு ஒரு 4 படம் பண்ணார் தனஞ்சயன் சார். இந்த படத்துக்கு வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாகவும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருந்தார் சர்குணா சார். அப்புறம் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த மதியழகன் சார். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த 24ஆம் தேதி படம் ரிலீஸு, எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. 3 படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய 5 காசு மூஞ்சின்னு சொன்னோன்னே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பிரபு சாலமன் சாருடைய இந்த படத்தில் இருந்து ஆமாம் நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரை கூப்பிடலாம். வெற்றி இங்கே வாங்க, வெற்றி இங்கே வாங்க அப்படிம்பாப்புல. வெற்றியை நீங்கள் கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால் வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார் 2-3 வாட்டி என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அப்படியா, சீனை தள்ளுங்க இங்கே சொல்லுங்கள் சார், ஐயா தள்ளுங்க சீனை இங்கேயும் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார் அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னார். அது என்ன 175 176 ஏன் அது ஒன்று ஏற்றுறீங்க? 77 ஒரு 365 ஒரு 1000 நாளில் ஓடாதா?